கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் தியானம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி தியானத்தை முடித்துக் கொண்ட பிறகு படகு மூலம் சென்று திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். தியானத்தை நிறைவு செய்த பிறகு திருவள்ளுவர் சிலைக்கு சென்று மரியாதை செலுத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. 45 மணி நேர தியானத்தை முடித்துக்கொண்டு படகு மூலம் திருவள்ளுவர் சிலைக்கு சென்று மரியாதை செலுத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். திருவள்ளுவர் சிலையின் பாதங்களை தொட்டு வணங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் தியானம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி தியானத்தை முடித்துக் கொண்ட பிறகு படகு மூலம் சென்று திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். திருவள்ளுவர் சிலையின் பாதங்களுக்கு மாலை அணிவித்த பிறகு அதனை தொட்டு வணங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. தியானத்தை முடித்துக் கொண்ட பிறகு படகு மூலம் சென்று திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் தியானம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி தியானத்தை முடித்துக் கொண்ட பிறகு படகு மூலம் சென்று திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். திருவள்ளுவர் சிலையின் பாதங்களை தொட்டு வணங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. திருவள்ளுவர் சிலையின் பாதங்களுக்கு மாலை அணிவித்து பாதங்களை தொட்டு வணங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. 45 மணி நேர தியானத்தை நிறைவு செய்த பிறகு படகு மூலம் சென்று திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் தியானம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி 45 மணி நேர தியானத்தை நிறைவு செய்த பிறகு படகு மூலம் சென்று திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். மேலும் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானம் மேற்கொள்வதற்காக பிரதமர் மோடி நேற்று முன்தினம் முதல் 3 நாட்கள் பயணமாக ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி வந்தடைந்தார். பின்னர் ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து பிரதமர் மோடி பலத்த போலீஸ் பாதுகாப்பு மூலம் சாலை மார்க்கமாக காரில் கன்னியாகுமரி கடல் பகுதியில் அமைந்துள்ள பகவதியம்மன் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் மேற்கொண்ட பின்னர் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் அமைந்துள்ள பூம்புகார் படகு போக்குவரத்து கழகம் சார்பில் அமைக்கப்பட்ட சிறப்பு படகு மூலம் கடல் நடுவே அவர் 45 மணி நேர தியானத்திற்காக விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு சென்றடைந்தார். பிரதமர் மோடியின் குமரி வருகையை முன்னிட்டு கடந்த 3 நாட்களாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் உஷார்படுத்தப்பட்டு உச்சகட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். 3 நாட்கள் தியானத்தில் இருந்த அவர் ஜூன் 1ஆம் தேதியான இன்று பிற்பகல் தனது தியானத்தை முடித்துவிட்டு விவேகானந்தர் பாறையை விட்டு வெளியே வந்து தற்போது திருவள்ளுவர் சிலைக்கு சென்றுள்ளார். அங்கு திருவள்ளுவர் சிலையை தொட்டு வணங்கி அங்கு அதை சுற்றி பார்த்துவிட்டு தற்போது பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் அமைக்கப்பட்ட சிறப்பு படகு மூலம் கரை திரும்ப இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. அதன் பின்னர் சாலை மார்க்கமாக காரில் ஹெலிகாப்டர் தளத்துக்கு வரும் அவர் பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் சென்றடைகிறார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.